காட்சிப்படுத்தி இங்கே பாருங்கள். இது இல்லாமல் வந்து பழைய காலத்தில் வந்து அமைக்கப்பட்ட ஒரு பூங்கா தான் இந்த பூங்கா. அந்த ஆவி மாதிரி தண்ணியை வந்து சின்ன பைப்புக்குள்ளால் விட்டு ஒரு நோபல் பரிசு பெற்றவரால் தான் இந்த பாருங்க 1767 1815 மட்டும். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நான் நிற்கிற இடம் வந்து அமைதி பூங்கா. அமைதி பூங்கான்னு சொல்கிற ஒரு இடம் ஒன்று ஃப்ரான்ஸில் இருக்குது. கார்கோஸ் என்ற இடத்துலான் இருக்கிறதும் அந்த இடத்த தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சுற்றி காட்ட போகிறேன். நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, அந்த அமைதி பூங்காவுக்கு அந்த அமைதி பூங்காவில் வந்து நீர் வந்து அப்படி இதன் கொண்டு இருக்குது. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிலாம் வந்து நிறைய கடைகள் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ்கள் இருக்குது. அப்படியே பாருங்க, இந்த பாருங்க, இது ஒரு பிரதான வீதி அன்பிச்சு தான் வந்து இந்த இடம் இருக்குது. அப்படியே சுற்றி பாருங்க. அப்படியே இந்த பாருங்க, பெரிய பெரிய கட்டடங்கள் கடைகள் எல்லாம் இருக்குது. இது இல்லாமல் வந்து ஒரு பார்க் உண்டு. இது வந்து ஒரு பார்க் உண்டு, சின்ன பிள்ளை விளையாடுற மாதிரியானது. அப்படி இந்த அமைதி பூங்கான்னு சொல்கிற இடம் வந்து ஒரு பார்க் தான், ஒரு பூங்கா தான். அதாவது பிரமாண்டமாக வந்து இருக்குது. அதாவது இந்த இடத்துல வந்து கூடுதலாக ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிறதுனால இந்த இடத்துல நடக்கும் இந்த 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 கார்கோஸ் என்ற ஒரு மாநிலத்தில். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிகழ்வுகள் இல்லாமல் வந்து இந்த இடத்துல நடக்கும்னு சொல்லிடலாம். வாங்க, எப்படியான அழகாக இருக்குன்னு பாருங்க. இது வந்து ஒரு பின்னரு டைம். இங்கே வந்து நேரம் 8:30 சொன்னால் இங்கே சூரியன் வந்து மறையாது. இங்கே சூரியன் மறையிறதே கிட்டத்தட்ட 9:30 ஆகும் சூரியன் மறையிறதுனாலே. அப்போ இது ஒரு பின்னரு டைம். வாங்க, இந்த வீடியோக்குள்ளால் ஃபுல்லாக நான் உங்களுக்கு இடங்களை சுற்றி காட்டுறேன். அதோட என் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்த ஒரு சப்ஸ்கிரைப் ஆகும். அதே நேரத்தில் வந்து என் ஃபேஸ்புக் பேஜையும் வந்து லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு ஒரு ஆதரவு கொண்டு தாங்க. நான் எப்படியான வீடியோக்குள்ளே வந்து நான் உங்களுக்கு போடுவேன். வாங்க, நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, இந்த நீர்வீழ்ச்சி எவ்வளவு தூரம் எழும்புதுன்னு பாருங்கள். அது நீர்வீழ்ச்சி மாதிரியே இந்த ஒரு மோட்டார் வச்சு அந்த தண்ணியை வந்து மேலே எழுப்பி கீழே விழுகிற மாதிரி செய்திருக்கணும். சரியான ஒரு அழுத்தத்தின் மத்தியில் அந்த தண்ணி வந்து எவ்வளோ தூரம் மேலே எழும்போது பார்க்க வந்து ஒரு பிரமிப்பாக தான் இருக்குது, ஒரு அழகாக இருக்குது. அதோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைம் பாருங்கள், அப்படி பின்னணியில் எப்படி அந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அந்த முகில், கட்டடங்கள், அந்த நிலம் எல்லாமே வந்து எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த வீடியோவுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பக்காவான ஒரு அழகான ஒரு பிரதேசமாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட நீளத்திலையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டர், 1/2 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட ஒரு அகலத்தையும் கொண்ட ஒரு பிரதேசம், ஒரு மேட மாதிரியான ஒரு அமைப்பு. அந்தலாம் ஃபுல்லாக மாவில்லான்னு பதிச்சிருக்கணும். அந்தலாமே மாவிளாக தான் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எவ்வளோ தூரம் உண்டு பாருங்கள். அவங்க பாருங்கள், அவ்வளோ பெரிய ஒரு கிரவுண்ட் மாதிரியே இருக்குது. ஆனால் 2 பக்கம் வந்து எங்களை கிரவுண்டுகள் இல்லாமல் வந்து 2 பக்கம் 4 பக்கம் வேலி அடைச்சிருக்கணும். இது வந்து அப்படி இல்லை, ஓப்பனாக இருக்குது. நான் இப்போ காட்டுற பக்கம் அந்த மரங்கள் நிற்க, அங்கால வந்து ரோட்டு இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயும் மரங்கள் நிற்குது, அங்கால ரோட்டு இருக்குது. 2 பக்கம் ரோட்டு இருக்குது. இந்த 2 பக்கத்தாலேயும் பஸ்ஸுகளும் போகும், கார்கள் போகும், சைக்கிள் எல்லாமே போதங்கனியாக தான். பெரிய ரோட்டு தான் அது, சின்ன ரோட்டுன்றும் இல்லை. அப்படியே அந்த மேடியை சுற்றி அப்படியே மரம் தான் சுற்றி அப்படி வச்சிருக்கணும். அது இணல்தார மரங்கள் எல்லாம், பெரிய பெரிய மரங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அழகை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த பின்னணியை பாருங்கள், அப்படி அந்த கட்டடத்துக்கும் அந்த மேடைக்கும் மரங்களுக்கும் வானத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகுன்னு தான் சொல்லணும். அப்படியே வாங்க பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆவி மாதிரி தண்ணியை வந்து சின்ன பைப்புக்குள்ளால் விட்டு அதுக்குள்ள வந்து என்னென்னு சொல்கிறது புஷ் பண்ணி கொண்டு இருக்குது. பாருங்க, ஒரு ஆவி பறக்கிற மாதிரியே இருக்குது இந்த ஏரியா. நல்ல ஒரு இதை சொல்கிறது ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ். இது நல்ல ஒரு அழகான ஒரு பிளேஸாக இருக்குது. பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த பைப்புக்குள்ளால் வந்து பாருங்கள், இந்த பைப்புக்குள்ளால் தண்ணியை வந்து ஆவி மாதிரி பறக்கிற மாதிரி சின்னதாக செய்யுது. அப்படியே புஷ் பண்ணியிருக்கு. நம்ம அப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்கு. அப்படியே சின்ன சின்ன துகள்களை வந்து வெளியேறி கொண்டு இருக்கு தண்ணி. பார்க்க ஒரு அழகாக தான் இருக்கு. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்தியாவில் இல்லாமல் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்கள் இருக்குது. இது வந்து ஸ்கூல் இருக்குது. இது வந்து ஸ்கூல்.
இங்கெல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, நிறைய பேர் வந்து இருக்கணும் பாருங்கள் ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து இன்றைய டைமில் வந்து. இங்கே வந்து பிரான்ஸுன்ற பல பாகங்களில் இருந்து டூரிஸ்டர் வந்து, அதாவது டூரிஸ்ட் நிறைய பேர் வருவினோம். இப்போ டைம் வந்து 8:30 என்னபடியாக இல்லாமல் வந்து தங்க இடம் போயிடுமா. நான் பகல் டைம் வந்துட்டு இடம் இல்லாமல் நிறைஞ்சிருக்கும், இடம் இல்லாமல் வந்து நிறைஞ்சிருக்கும், ஆக்களால் வந்து நிறைஞ்சிருக்கும். இந்த மரங்கள் இல்லாமல் இருங்க அப்படி வச்சிருக்கணும் ஒன்று. இந்த மரங்கள் எல்லாம் இன்னும் ஒரு குறுகிய காலத்தில் மேலே எல்லாம் வளர்ந்தோன்னே இன்னும் ரம்மியமான ஒரு இடமாக இருக்குது. இந்த இப்போவே இந்த மரங்கள் எல்லாம் இதில் இது வந்து ஒரு பயிர் கொடி நட்டு வச்சிருக்கணும். அதோட பாருங்க ரோசா பூக்கள் எல்லாம் இருக்குது, ரோசா பூ இல்லாமல் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த சைட்டை பாருங்கள். இந்த ஆக்கள் இருக்கிறதுக்கு வந்து இட கதிரியல் போட்டு பாருங்கள், கதிரியல் எல்லாம் இருக்குது. இது எப்படி இருக்குன்னு பாருங்க, ரோசா கண்ணை பறைக்குது, சூப்பராக இருக்குது. அப்பா பெரிய பெரிய ரோசா பூ. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து புல்வெளியாக இருக்குது பாருங்கள். இது இல்லாமல் வந்து புல்வெளி, இது இல்லாமல் வந்து புல்வெளியாக இருக்குது. பகுதி பகுதியாக வந்து எப்படி இயற்கையால் ஒரு இடத்தை வந்து ரம்மியமாக அழகுபடுத்த இயலுமோ அந்தளவுக்கு வந்து இந்த வெள்ளைக்கார நாடுகளை வந்து அழகுபடுத்தி காட்டிக்கணும். அதுதான் இந்த நாடுகள்ன்ற ஒரு குவாலிட்டின்னு சொல்லலாம். எங்கள் இடங்களில் வந்து மரங்கள் இருந்தால் அதை வெட்டி போடுவோம். இங்கே வந்து மரம் இருக்குன்னா அந்த மரத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்துவாங்க. இப்போ இது வந்து மூங்கில் காடு, இந்தா இதில் வந்து மூங்கில் வச்சிருக்கணும் பாருங்கள். இது ஒரு மூங்கில் காடாயே உருவாக்கியிருக்கு. இந்த ஒரு ஃபாக் தான் ஆகலாம் இருக்கணும். இது வந்து மூங்கில் வச்சிருக்கு. இப்போ இது வந்து இதில் வந்து இந்த மூங்கில் இந்த காடினுக்குள்ளே வந்து யோகா செய்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு ஒன்று செய்யுங்க. பாருங்கள், யோகா என்று சொல்லி எழுதியிருக்கு, நம்ம அவங்களோட மொழியால் எழுதியிருக்கு. இந்த பிளேஸுன்ற மேப் வந்து இதில் போட்டிருக்கு பாருங்க. இந்த மூங்கில் காட்டுன்ற பிளேஸுன்ற மேப்பை வந்து இதெல்லாம் வந்து போட்டிருக்கணும். இதுக்குள்ள வந்து யோகா செய்யலாம். இந்த ஆக்கள் வந்து இருக்கணும், அதுக்குள்ளே யோகா வந்து செய்யலாம். ஆனால் அது நான் நினைக்கிறேன் அதுக்குன்னு சில கிளாமியல் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், அழகாக தான் இருக்குது. இந்த மூங்கில் தடியாலேயே அந்த சில பூக்கண்டுகளை வந்து வளர்க்கினோம், அதில் மூங்கில் தடியில் விட்டு. எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படியான இடங்களை நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டூரிசம். இதில் பாருங்கள், இதில் இதுவும் வந்து அந்த பூங்காக்குள்ளே ஒரு பூங்கா, அந்த பூங்கா வந்து இப்போ அடைச்சிருக்கணும், உள்ளே போயில லொக் பண்ணியிருக்குது. இதுக்குள்ளேயும் வந்து இந்த பூங்கா வந்து ஒரு சின்ன பூங்கா ஒன்று அடைச்சிருக்கோம். இந்த பூங்கா வந்து இந்த இவற்றை ஞாபகமாக தான் இந்த பூங்கா வந்து அமைச்சிருக்குது. இவர் வந்து ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு ஆள், ஒரு இராணுவ வீரர் இவர். இந்த பாருங்கள், அவர்கிட்ட அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு ஆளுடைய சிலையும் வந்து இதில் வச்சிருக்கிறோம் பாருங்க. அவரும் வந்து நோபல் பரிசு பெற்றால் தான். அதுக்குள்ளே எல்லாம் பாருங்க, பூங்காக்குள்ள எவ்வளோ நல்ல வடிவான ரோசா பூ இருக்குன்னு. இந்த இவரும் வந்து நோபல் பரிசு பெற்ற ஒரு ஆள் தான். இந்த பாருங்க, 1767 1815 மட்டும் அவருடைய காலப்பகுதி. 1767 பாருங்கள், அவ்வளோ பழமையான ஒரு கிராமம்னு சொல்லி இந்த இடம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் பாருங்க, இந்த பரப்பு வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 1 கிலோமீட்டருக்கு கூடன்னு தான் நினைக்கிறேன். அங்கே மட்டும் போகுது இந்த பூங்கா. 2 பள்ளிக்கூடம் இருக்குது. அங்கா சைடில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அது வந்து கொளிச்சு மாதிரி அந்த சைடில் இருக்கிறது. இந்த பள்ளிக்கூடம் வந்து சின்ன பிள்ளைகளுக்குரியது, சிறார்களுக்குரிய பள்ளிக்கூடம் இது. இந்த பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து அந்த காலம் பழைய காலத்தில் பிரான்ஸுன்ற சைக்கிள் ஓட்ட போட்டி. இங்கே பாருங்கள், பழைய காலத்தில் அந்த காலத்தில் வந்து சைக்கிள் ஓட்ட போட்டி நடந்திருக்குது பாருங்கள். அதை வந்து காட்சிப்படுத்திங்க, அந்த பழைய காலத்தை காட்சிப்படுத்திங்க. இங்கே பாருங்கள், இது இல்லாமல் வந்து பழைய காலத்தில் வந்து அமைக்கப்பட்ட ஒரு பூங்கா தான் இந்த பூங்கா. பாருங்கள்,
அந்த நான் உங்களுக்கு காட்டின சிலை இந்த சிலை தான் அது, இந்த முன்னுக்கு இருக்கிற சிலை. இப்போ கொஞ்சம் மெருகூட்டி இருக்கணும். அந்த காலத்துலேயே இந்த சிலை வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. அது இந்த காலம் உண்டு இதில் ஒன்றும் எழுதே இல்லை. ஆனால் எங்களை ஃபோட்டோக்களை பார்க்க தெரியுது. ஃப்ரான்ஸுன்ற பழைய கால ஃபோட்டோ இங்கே பாருங்க. ஃப்ரான்ஸுன்ற பழைய காலம் இதெல்லாம். இந்த சைக்கிளோட்ட போட்டி, இது இராணுவ வீரர்கள் இந்த சைக்கிளோட்ட போட்டியும் இந்த இடத்துல நடக்கும்னு சொல்லி நம்ம இந்த இதில் இந்த போர்டில் வந்து அப்படி தான் அழி இருக்குது. இராணுவ வீரர்களுக்கான சைக்கிளோட்ட பந்தயங்கள், ஏனைய சைக்கிளோட பந்தயங்கள் இதெல்லாம் வந்து எப்போ நடந்திருக்குன்னு சொன்னால் 1870ஆம் ஆண்டு காலப்பகுதிகள் பாருங்கள். 1882 இந்த காலப்பகுதிகள் எல்லாம் வந்து ஒரு பிரபலியமான ஒரு சில நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு இந்த பிரதேசங்கள். இங்கே பாருங்க, இந்த கார்கோஸுன்ற இனியில் என்ன பழமையான ஒரு பிரதேசம். இந்த இனியில் என்ன பழமையான ஒரு ஃபோட்டோஸ் ஒன்று இருக்குது பாருங்கள். நான் இப்போ வந்த இந்த பிரதேசம் இனியில் இந்த பழமையான ஒரு பிரதேசமாக காணப்படுது. இந்த பாருங்க, இதில் எல்லாம் வந்து குதிரை வண்டியில் எல்லாம் வந்து நிற்கிறேன். இராணுவம் குதிரை வண்டியில் எல்லாம் நிற்கிறேன் பாருங்க. அந்த காலத்து படம் இது. இதில் வந்து போட்டுருக்குந்தா 1970ஆம் ஆண்டு கார்கோஸ், 1970ஆம் ஆண்டு காலப்பகுதியுடைய ஃபோட்டோஸ் இது. அப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்தியாவிலையும் ஒரு பூங்கா, இதுலேயும் வந்து நிறைய ஆக்கள் வந்து இருப்பினோம். இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், அதாவது இந்த இடத்தோடு சம்மந்தப்பட்ட பிளேஸ். இந்தியாவில் பாருங்கள், இதில் எல்லாம் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. இந்தா இதெல்லாம் வந்து காட்சிப்படுத்திருக்கணும். இதெல்லாம் வந்து கார்கோஸுன்ற பழமையான ஒரு ஃபோட்டோஸுகள், பழமையான இடங்களை குறிக்கிற ஒரு ஃபோட்டோஸுகள். அந்த காலத்தில் மக்களோட வாழ்வியலை எல்லாம் இந்த ஃபோட்டோஸ் வந்து தத்துவமாக வந்து காட்டுது பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு பூங்கா தான். அந்த பூங்காவோட தொடர்ச்சியான ஒரு பூங்கா எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த நிலத்தில் வந்து ஒரு புல்லு மாதிரி இதண்டு கம்பி விடா இதண்டு பேருந்து இதில் வந்து பாருங்க, இந்த புல்லை வந்து வளர்க்கணும். ஒரு வகையான புல் எப்படி இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. இந்த பிரதேசத்தை சுற்றி ஒரே மாடி கட்டடங்கள்லாம் பாருங்கள். அந்த பிரதேசம் மட்டும் அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த பிரதேசம் எவ்வளோ பெரிய ஒரு பழமையான ஒரு இடமா இருக்குமென்று யோசிக்க தோணுது. இனி நல்ல கால பழமையான ஒரு இடமா இருக்குது இந்த இடம். ஓகே, நன்றி உறவுகளே. இதோடு நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த இடம் வந்து உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நான் பார்க்கவே ஒரு ரம்மியமாகவும் அழகாகவும் இயற்கை சார்ந்ததாகவும் இந்த இடத்தை வந்து வச்சிருக்கணும். இதோட இந்த வீடியோவை நான் முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி.